கற்றுக்குட்டி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா RSI இண்டிகேட்டரையும் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரையும் வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பையிங் அண்ட் செல்லிங் எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் RSI இண்டிகேட்டர்னால் என்ன, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்னால் என்ன, அது தனித்தனியாக அது வீடியோ போட்டிருக்கேன். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எதை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் எப்படி பையிங் சிக்னல் பார்க்குறது, செல்லிங் சிக்னல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதீங்க, பேசி இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் மோர் நாலேஜ் கிடைக்கும் அதுலேருந்து. ப்ளஸ் வந்துட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து RSI சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்ணி நம்ம வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் எடுத்து ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் வந்து ஒரு சேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன இப்போ வந்து நான் நிஃப்டியோட ஒன் டே சேட்டில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து 50 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு அக்யூரசி நல்லா கிடைக்கும். ஸோ நான் 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டேன். 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு நான் வந்து இப்போ சூப்பர் ட்ரெண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். சூப்பர் ட்ரெண்டில் இந்த வந்து பீரியட் வந்து 10 கேண்டில்ஸ்டிக்கு அது மல்டிஃபைட் 3 அப்படியே இருக்கட்டும். அப் கலரு வந்து நான் பையிங் சிக்னலுக்கு வந்து க்ரீன் போட்டிருக்கேன், டவுன் வந்து ரெட்டு போட்டிருக்கேன். ஸோ வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் அந்த ரெட் அண்ட் க்ரீன் எல்லாம். இந்த ஆவரேஜ் டைப் பார்த்திங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் தான் வந்து சூப்பர் ட்ரெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்தது வந்து ஸோ வந்து நான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் RSI போடுறேன். RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் இருக்குல்ல, இது போட்டேன். இது ஆவரேஜ் பீரியட் வந்து 9 டிஃபால்ட் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி ஓவர் பாட் வந்து 70, சோல்டு வந்து 30 அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் சேஞ்சஸ் வேணுன்னா நீங்கள் உங்கள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாற்றிக்கங்க. அப்புறம் அதே மாதிரி RSI இண்டிகேட்டர் வந்து இங்கே வந்து எக்ஸ்பென்சிவ் மூவிங் ஆவரேஜில் வந்து ஃபங்க்ஷன் ஆகட்டும். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ சேட்டு பார்த்துட்டோம்ல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்போல்லாம் வந்து ட்ரெண்டு வந்து மாறுதோ, ஸோ அப்போ வந்து நம்ம வந்து RSIயில் இந்த கீழே பார்த்தீங்கன்னா சாரி ஓகே இப்போ ரெண்டுமே போட்டேன். ஸோ இந்த கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து 70 அண்ட் 30 வச்சுருக்கிறேன்ல, எப்பெல்லாம் வந்து அந்த RSI லைன் வந்து பிலோ, அதாவது அந்த ரெட் லைனை கட் பண்ணி க்ரீன் லைன் மேலே வருதோ, அப்போ வந்து பையிங் சிக்னல் நம்ம எடுக்கலாம். ஸோ இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்துல பையிங் சிக்னல் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எபோவ் 70 தாண்டி போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்ட் காமிச்சா கூட, ஸோ நம்ம வந்து RSI பேஸ் பண்ணி நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து அந்த ஓவர் பாட்டை லைனை கட் பண்ணி கீழே இறங்க வரையும் வெயிட் பண்ணணும், அந்த க்ரீன் லைன். ஸோ இன்கேஸ் வந்து அந்த லைன் கட் ஆகி கீழே இறங்கிடுச்சு அப்படின்னா, ஸோ வந்து நம்ம அங்கே வந்து செல்லிங்கோட டைம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி எப்போ வந்து ஓவர் சோல்டு வந்து கீழே தொடுதோ, அப்போ வந்து நம்ம வந்து செல்லிங்கோட டைம் வந்துருச்சுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஓவர் சோல்டு வந்து டச் பண்ணிடுச்சு அப்படின்னா, டச் பண்ணி கீழே இறங்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பையிங் பண்ணக்கூடாது. அது செல்லிங் ட்ரெண்டில் இருக்கும், அது டவுன் ட்ரெண்டில் இருக்கும். சேம் டைம்ஸ் வந்து நீங்கள் இதுவும் பார்க்கலாம். ரிட்டன் லைன் போட்டேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து ஓவர் சோல்டு வந்து டச் பண்ணிடுச்சு. ஓவர் சோல்டு டச் பண்ணி கீழே இருக்குது அது. அதே மாதிரி ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா
டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து அந்த 70 லைனை கிராஸ் பண்ணி, அந்த க்ரீன் லைன் வந்து 70 லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம ஓவர் பாட் லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு கேண்டில் வந்து நம்ம வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா நான் 50 மினிட்ஸ் சேனலில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்து கட் ஆகிடுச்சு. ரெண்டாவது கேண்டில் வந்து இப்போ வந்து டச் ஆகி அடுத்த இதுக்கு போகுது. ஸோ இப்போ நீங்கள் செகண்ட் கேண்டிலில் வந்து நீங்கள் பையிங் சிக்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பையிங் சிக்னல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அப் டு வந்து இங்கே வரையும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே டவுன் ட்ரெண்ட்லேயும் பாருங்கள், இந்த 70 லைனை வந்து கட் பண்ணி கீழே இறங்கிடுச்சு. இந்த ஓவர் பாட் லைன் டாட் லைன் தெரியுதுல இந்த இடத்துல, அந்த லைனை கட் பண்ணி கீழே இறங்கிடுச்சு அது. ஸோ கீழே இறங்கிடுச்சு அது. ஸோ அப்படிங்கும்போது என்னென்னா, நீங்கள் வந்து நீங்கள் செல்லிங்கோட டைம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இந்த இடத்துல வந்து செல்லிங் நீங்கள் பண்ணணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் செல்லிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது இப்படி தான் வந்துட்டு நம்ம ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரையும் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரையும் காமன் பண்ணி நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70% வந்து ஒரு அக்யூரசி கிடைக்கும். இதில் வந்து பிரேக் அவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் பிரேக் அவுட் டெக்னாலஜிக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அது நான் உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு நிறையா உங்களுக்கு இன்னும் மோர் அபவுட் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். ப்ளஸ் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலாம் பிரேக் அவுட் டெக்னாலஜியில். ஸோ இந்த ஆர்எஸ்ஐ அண்டு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் எப்படி வந்து பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் எடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதையே பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அந்த பிரேக் அவுட் டெக்னாலஜிலையும் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடைச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.